Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரி தான் பார்க்க போகிறோம். ஒன் மார்க்குன்னு சொல்லும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறதுன்னா 1 மார்க்கில் தான் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் வந்து மார்க்கே போகிறது. ஸோ அதுக்காகவே உங்களுக்காகவே நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் வரக்கூடிய ஃபஸ்ட் மிட்டம் இந்த கொஸ்டின் ஃபஸ்ட் மிட்டமுக்கு மட்டும் இல்லைப்பா, நெக்ஸ்ட் வரக்கூடிய கோட்டேலி ஆஃபேலி ரிவிஷன் பப்ளிக் வரைக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இதில் நம்ம என்னென்ன 1 மார்க் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சிங்குலர் ப்ளூரல், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது மாடல் ஆக்சிலரி, நெக்ஸ்ட் ஆர்டிகல்ஸ், அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம கம்பேரிசன் பண்ண சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ், ஃபைனலாக வந்து பார்த்தா பிரேஸ் ப்ரொபஷன் பார்க்க போகிறோம். 151 மார்க். இந்த கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் இதில் பார்த்தா பிடிஎஃப் லிங்க் வந்து இதில் பார்த்தா கிரியேட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணி விட டவுன்லோட் பண்ணி இதில் 14 பேஜஸ் இருக்குன்னு நினைக்க வேண்டாம், 8 பேஜஸ்லேயே கன்சிஸ்ட் பண்ணி இதில் ஆன்சரோட இருக்குது. ஆன்சர் இல்லாமல் உங்களுக்கு வந்து இப்போ ஆன்சர் மார்க் பண்ணாமல் பிடிஎஃப் லிங்க் வந்து பார்த்தா கொடுக்குறேன். ஏன்னா அப்போ தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்தி ஆன்சர் டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோ பற்றி ரெஃபர் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து சிங்குலர் ப்ளூரல். புக் பேக்கில் செகண்ட் யூனிட்ல இருக்க புக் பேக்கில் இருக்க கேட்டகரி நம்ம எடுத்து கொடுத்துருவோம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், சேரோட ப்ளூரல் வந்து சேர்ஸ். செகண்ட் ஒன் பாக்ஸ், ஆப்ஷன் பி பாக்ஸஸ். லேடியோட ப்ளூரல் ஒயில் முடிஞ்சால் ஐஎஸ் சேர்த்து நம்ம ஆப்ஷன் ஏ லேடிஸ். ரேடியஸ் வந்து ரேடி, ஆப்ஷன் பி ஐ. இதில் வந்து பார்த்தா ரேடின்னு சொல்லுவோம். யூஎஸ் முடிஞ்சால் ஐ போடுவோம். ஃபார்முலாக்கு மட்டும் வந்து ஃபார்முலாஸ் 2 பேருக்கு இதில் ஃபார்முலே மட்டும் தான் கொடுத்தோம். ஆப்ஷன் சி ஃபார்முலே. சைல்டோட ப்ளூரல் வந்து சில்ட்ரன். ஹீரோட ப்ளூரல் வந்து ஹீரோஸ், இஎஸ் தான் போடணும். 0 வந்தாலும் இஎஸ் தான் போடணும். நெக்ஸ்ட் லோஃப், எஃப்ஆர் எஃப்இல் விஎஸ் சேர்த்தோம். அப்போ ஆப்ஷன் டி லோஸ். டீர் அப்படின்றது டீரோட ப்ளூரல் டி தான். ஷீப்புக்கும் அதே தான் வரும். எஸ்கிமோ மட்டும் எஸ்கிமோஸ் லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் கட்டுது. ஆப்ஷன் பியும் கரெக்டு, ஆப்ஷன் சியும் கரெக்டு. போத் ஆர் கரெக்டு. எஸ்கிமோ. ஸோ ஓவரால் 10 1 மார்க்குமே ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது மாடல் ஆக்சிலரி பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் மாடல் வெர்புன்னு படிக்கிறீங்க. அது மாடல் வெர்பு கிடையாது. எம்ஓடிஏல மாடல், எம்ஓடிஏல மோடல் வெர்ப், மூட் ஆஃப் அன் ஆக்ஷன், மனநிலையை குறிக்கும் துணை வினை சொற்களுக்கு மாடல் வெர்ப்னு சொல்லுவாங்க. நான் இதுக்கான டெஃபினேஷன். ஸோ வென் ஐ வாஸ் எ சைல்ட் ஐ டேஸ். இது ஆக்சுவலாக அப்போ பண்ணோம் இப்போ முடியலன்னு சொல்லும்போது யூஸ்டு டு போகணும். ஆப்ஷன் பி யூஸ்டு டு. 12th ஐ டேஸ் வின் தி சிங்கிங் கான்டெஸ்ட்னா இது வந்து டிட்டர்மினேஷன், மன உறுதி தான். வில்லுன்றது வில் பவர் சொல்லணும். யூ டேஸ் பை திஸ் புக், இட் இஸ் ஒர்க் பை யூ மே. கண்டிப்பாக வாங்கலாம். சஜெக்ஷன் சொல்லும்போது மே போடுறோம். 14th பூங்கோதை டேஸ் ஸ்பீக் செவரல் லாங்குவேஜ். முடியும் சொல்லும்போது கேன் போடணும். ஆப்ஷன் டி கேன். ஐ ஷோர் ஐ டேஸ் டெல் லைஸ். இதுக்கு மேலே நான் பொய்யே சொல்ல மாட்டேன். ஐ வில் நாட் ஆர் ஓன் போடலாம். ஆப்ஷன் சி வில் நாட். மை ஃபாதர் அப்போ பண்ணார், அவர் வந்து காலேஜில் படிக்கும் போது பாஸ்ட் டிஸ்கண்டினியூ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ யூஸ் டு. ஆப்ஷன் பி. 17 யூ டேஸ் டு ஆஸ் ஐ ஷுட் ஆர் மஸ்ட் ஆர் டு. ஆக்சுவலாக ஷுட்டு மஸ்ட் ஆர் டு மூணுக்குமே என்னென்னா கண்டிப்பாக கட்டாயம்னு சொல்லும்போது டேஸ் ஐயாவ அனதர் கிளாஸ் ஆஃப் பண்ணால் ஷேல் ஐயாவ அனதர் கிளாஸ் ஆஃப். ஆப்ஷன் பி. ஷேல் கொடுக்காத மே கொடுத்தா மே கம்பேர் பண்ணலாம். ஷேல் மே கொடுக்காத கேன்ல கேன். இப்போ ஷேலும் கேன் ஷேல் யூஸ் பண்ணுங்கள். சிபி ஹேஸ் நாட் ப்ராக்டிஸ் ஆட் பட் இ டேஸ் வின் த ரேஸ். அதாவது அவன் ப்ராக்டிஸ் பண்ணல, ஒருவேளை அப்போ பாசிபிலிட்டி சொல்கிற மாதிரி தான் 50% சான்ஸ் மே போடுறோம். 20 வி டேஸ் ப்ரிசர்வ் அவர் நேச்சுரல்ஸ். வி ஷுட் போடலாம், வி மஸ்ட் போடலாம், வி ஆட் டு போடலாம். ஆட்டுனா கட்டாயம். ஸோ ஓவராலாக இதில் கொடுத்துருக்க மாடல் ஆக்சிலையும் புக் பேக்கில் வந்து ஃபில்லப்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆப்ஷனோட கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் பை ரெக்டிஃபைங் தி எரர்ஸ் இன் த யூஸ் ஆஃப் மாடல்ஸ். ஐ மீன் மாடல் ஆக்சிலரியில் வரக்கூடிய எரர். இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்து எரர் ஸ்பாட்டில் வந்துட்டே இருக்க, நல்லா கவனிங்க. நெக்ஸ்ட் would I have your autograph சொல்லும்போது மே ஆர் கேன். ஏன்னா நம்ம பொலைட்டாக கேட்கும்போது மே ஐ ஹேவ் யுவர் ஆட்டோகிராஃப் ப்ளீஸ், கேன் ஐ ஹேவ் யுவர் ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் வாட் இஸ் யுவர் நேம் கேட்டுறோம். அதுவே நம்மளோட சுப்பீரியர் கேட்கும்போது நம்ம எப்படி கேட்கணுன்றது வாட் இஸ் யுவர் நேமே கேட்க மாட்டோம். அப்போ நம்ம என்ன கேட்போம், சம்படிஸ் கேன் ஆஸ்க் பார்த்தீங்கன்னா என்ன கேட்போம், வாட் இஸ் யுவர் குட் நேம் கேட்போம். இல்லைனா வந்து மே ஐ நோ யுவர் நேம் ப்ளீஸ். ஸோ அப்போ அந்த பொலைட்டாக பர்மிஷன் ஆகிற மே. அதனால தான் இந்த ஆட்டோகிராஃபில் மே ஐ ஹேவ் யுவர் ஆட்டோகிராஃப் கம்பேர் பண்ணுறேன். ஐ கேன் பி 15 நெக்ஸ்ட் ஸ்டெப் ஐ வில் பி 15. ஏன்னா ஃபியூச்சர் கான்ஸ்டன்ட். டேக் அ நம்பர்லாம் இட் ஷுட் ட்ரெயின். இந்த கொடை எடுத்துகிட்டு ஒருவேளை மழை, அப்போ பாசிபிலிட்டி சொல்லும்போது மே தான் போடணும். அதனால தான் ஆன்சர் மே ரெயின் லேட்டர். த மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் தட் இ மைட் பே த ஃபைன். ஆர்டர்னாவே ஷுட் ஆர் மஸ்ட் ஆர் ஆட் டு பண்ணணும். அப்போ அந்த ஆர்டர் தான் கொடுத்துருக்கோம். 25 மேக் மீ அ கப் ஆஃப் காஃபி ஷால் யூ. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல லெட்டர்ஸ் வந்தால் தான் ஷால்ன்ற கான்செப்டே போடணும். அப்போ நம்ம கண்டிப்பாக ஷால் யூ எடுத்துகிட்டு கொஸ்டின் டேக் ரூல் வில் யூ. தட் மீன்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பார்ட்டில் யூ மே ஸ்பீக் பொலைட்லி டு த எல்டர்ஸ். கண்டிப்பாக கட்டாயம் கிடையாது. மே தூக்கணும் கட்டாயம். நம்மளோட வந்து எல்டர்ஸ், நம்மளோட வயதில் மூத்தவர்களுக்கு யூ ஷுட், யூ மஸ்ட், யூ ஆட் டு ஏதாவது ஒன்று போட்டு எழுதணும். யூ வில் கெட் யுவர் டீத் கிளீன்ட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன். அதாவது இது பல் விளக்குறதுல க்ளீன் பண்ணுறது. அப்போ யூ ஷுட் ஆர் மஸ்ட் கம்பேர் பண்ணுறோம். 28 பண்ண யூ குட் க்ரோ வெஜிடபிள்ஸ் இன் அவர் கிச்சன் கார்டன் பட் வி டூ நாட். அப்போ பண்ணோம், இப்போ பண்ணணும். அப்போ யூஸ் டு கம்பேர் பண்ணுறேன். 28. 29 பண்ணுங்கள். மஸ்ட் ஐ
கெட் யுவர் ஜாக்கெட் த வெதர் இஸ் மே ஐ கெட் யுவர் ஏன்னா த வெதர் டைம்னா அப்போ ஒரு ரெக்வஸ்ட் ஆகணும். குட் த ட்ரெயின் பி ஆன் டைம், வில் த ட்ரெயின் பி ஆன் டைம், ஏன்னா ஃபியூச்சர் டைம்ஸ். ஸோ ஓவராலாக இந்த மாடலில் நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம். அடுத்த கம்பேரிசன் அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசல் பிளேஸ் செகண்ட் யூனிட்ல இருக்கும். எவ்ரி திங் ஃபால்ஸ் டு த கிரவுண்ட் டேஸ் எர்த் கிராவிடேஷன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் அந்த காரணத்தினால். த ட்ரையல் வாஸ் கண்டக்டட் இன் அக்கார்டன்ஸ் வித் அந்த ப்ரொசீஜர் படி அந்த விதிப்படி. தட் இஸ் ஏ டெம்பிள் ரைட் டேஸ் மை ஹவுஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஹவுஸ் அஸ் ஏ டேஸ் ஆஃப் இஸ் ஆர்டர் அஸ் ஏ ரிசல்ட் ஆஃப் அந்த காரணத்தினால். ஃபெயிலியர் ஆஃப்டன் படிக்கூடாது, ஆஃபன் எகைன் சொல்ல ஆஃப்டன் படிக்கணும். ஆஃபன்னா ஃப்ரீக்வெண்ட்லி சொல்லுவோம் அடிக்கடி. அப்போ கான்சிக்வன்ஸ் ஆஃப் நெக்லிஜென்ஸ் அதன் விளைவாக நடக்கிறது தான். ஏன்னா நம்ம அப்போ நாளைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தள்ளி போனோம் அந்த விளைவு. சில்ட்ரன் ஆர் கிவன் டாய்ஸ் இன் அடிஷன் டு ஸ்வீட்ஸ் மேலும் அதாவது டாய்ஸும் கொடுத்துருக்காங்க ஸ்வீட்டும் கொடுத்துருக்காங்க. 37 the parents must be informed as any indisciplined conduct of the இன்கேஸ் அப்படின்னா ஒருவேளை இட் டிடன்ட் டர்ன் அப் டியூ டு அந்த காரணத்தை அந்த ஷெடியூல். குளோபல் வார்மிங் இஸ் டேஸ் ஆஃப் த கிரீன் ஹவுஸ் எமிஷன் அண்ட் எஃபெக்ட் 40 டேஸ் செவரல் வார்னிங் கண்டினியூ இருந்த போது இன்ஸ்பெக்ட் நல்லா கவனிங்க. இன்ஸ்பெக்ட் ஆஃப் டெஸ்பெக்ட் ஆல்தோ ஈவன் தோ இந்த 5 வேர்டுக்கும் ஒரே மீனிங் தான் இருந்த போதுன்னு சொல்லுவோம். நிறைய பேர் வந்து இன்ஸ்பெக்ட் ஆஃப் போடுற மாதிரி டெஸ்பெக்ட் ஆஃப் போட்டுறாதீங்க. டெஸ்பெக்ட் ஆஃப்ன்ற எரர், அப்போ டெஸ்பெக்ட் மட்டும் தான் போடணும். ஸோ இந்த ப்ரிப்போசல் ப்ரேஸும் நிறைய டைம் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆர்டிகல்ஸு செகண்ட் யூனிட்ல ரூல்ஸ் மட்டும் கொடுத்துருவாங்க. ஆர்டிகல்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஏஎன்டியோட ரூல்ஸ் கம்பெனி மை ஃபாதர் இஸ் டேஸ் எல்ஐசி ஏஜென்ட்னா ஆன் அதாவது அப்ரிவேஷன் வந்து ஆன் போடுவோம். அந்த அப்ரிவேஷனுமே இந்த ஆர்டிகல்ஸ் எப்படி ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டி ஒரு ஸ்டோரி மாதிரியே சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இதில் அப்ரிவேஷன் சொல்லும் போது நான் சொல்கிற லெட்டரில் ஆரம்பிக்கிற வேர்ட்ஸ் வந்தால் மட்டும் அப்ரிவேஷன் வந்தால் மட்டும் ஆன் போடுங்க. பாருங்க எக்ஸாம்பிள் சொன்னால் எஃப்ஹெச் எல்எம்என் எக்ஸ்ஆர்எஸ் ரிப்பீட் பண்ணி பாருங்கள். எஃப்ஹெச் எல்எம்என் எக்ஸ்ஆர்எஸ் இதில் ஆரம்பிக்கிற அப்ரிவேஷனுக்கு மட்டும் ஆன் போடும். ஒரு எக்ஸாம் எம்எல்ஏ கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ரே கொடுத்துருக்காங்க, எம்எஸ்சி கொடுத்துருக்காங்க, எம்ஏ கூட ஆன் போகிறோம் அந்த ரூல் படி. 42 ஷி ஹேஸ் ரிட்டன் ஹோம் ஃபார் டேஸ் மூமெண்ட் படிக்கூடாது. ஆக்சுவலாக இதுவுமே ஆர்டிகல்ஸ் ரூல்ஸில் இருக்கிறது தான். என்னென்ன ஏவோட ரூல்ஸில் ஃபியூ லிட்டில் மொமெண்ட் இந்த 3 வேர்ட்ஸ் தான் ஏ மட்டும் போடணும். இ கேவ் டேஸ் இந்த 1 ரூபி காயின் 1 ரூபி நோட் 1 நைட் மேன் 1 நைட் விம் இந்த 1 வந்தாவே ஏ மட்டும் தான் போடணும். வவலாக இருந்தாலும் ஏ 1 ரூபி தான் போடுறோம். ஈ வில் பி பேக் இன் டேஸ் அவர் இது ஹார் சவுண்ட். அதனால் ஆன் தான் வவல் சவுண்ட் வந்தால் மட்டும் தான் ஆன் பண்ணுது. அந்த வவல் சவுண்ட் ஹார் சவுண்ட் ஹம்பிள் ஹானஸ்ட் ஹானர் ஹானரபிள் ஹவர்னஸ் ஆன் தான் போடுறோம். ராஜ் இஸ் பிளேயிங் டேஸ் பியானோன்னா பியானோ மியூசிக்னு தான் போடுறோம். ஆனஸ்ட் வரும்போது மட்டும் இஎஸ்டி வந்து த போட்டுறாதீங்க. ஆனஸ்ட் வந்து ஹார்ஸ் சவுண்டு தட் மீன்ஸ் வந்து வவ்வல் ஏசுனா ஆனஸ்ட் தான் கம்பேர் பண்ணுவோம். 46 பாருங்கள். டேஸ் கங்கா இஸ்னு ஒலினா த கங்கா ஏன்னா ரிவர் கம்பெனி. ஐ மெட் டேஸ் யூனிவர்சிட்டி ஸ்காலர்னா யூனிவர்சிட்டி வவலாக இருந்தாலும் இதில் வவல் சவுண்ட் இண்டிகேட் கிடையாது. யூனிவர்சிட்டி யூரோப்பியன் யூஸ்ஃபுல் யூனிட் யூனிகான் 1 நைட் மேன் 1 ரூபி காயின் இது எல்லாமே வந்து 1 வந்து ஏ தான் போடணும். இப்போ ஏ கம்பேர் பண்ணுறோம். தோனி இஸ் டேஸ் பெஸ்ட் கேப்டன்னா இது வந்து இப்போ சூப்பர் லைட் டேர்ம்ஸ் வந்து த இஎஸ்டி போனால் த போடுறோம். த சன் ரைசஸ் இன் டேஸ் இஸ் ஈஸ்ட் போடுறோம். வி ரீட் டேஸ் இந்து டேன்னு நியூஸ் பேப்பர் தீஸ் போடுறோம். ஸோ ஓவராலாக இதில் இருக்க எல்லாமே ரூல்ஸ் படி தான் நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இந்த கொஸ்டின் பேப்பர் இந்த கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் லிங்க்கு ஆன்சர் இல்லாத உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து இப்போ டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க. இதில் 14 பேஜஸ் இருக்குது சார். நாங்கள் எப்படி இதில் வந்து இத்தனை பேஜ் ரேக்ஸ் நினைக்க வேண்டாம். நான் 8 பேஜஸாக கன்சிஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ரொம்ப சுருக்கணும்னா கண்டிப்பாக வந்து வேர்ட்ஸ் தெரியாத லெட்டர்ஸ் தெரியாத போயிடும். 8 பேஜஸ் தான் நான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இதே கொஸ்டின் ஆன்சர் இல்லாத வந்து இதில் வந்து இப்போ கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கேட்டகரி சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ். ஸோ நிறைய பேர் கேட்கலாம் சினானிம்ஸ் அண்ட் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன் சார். இது எல்லாம் தொகுத்து ஒரே கேட்டகரி 151 மார்க்காக கொடுத்துருக்கோம். ஸோ சினானிம்ஸ் பாருங்கள். பிளைன்டிவ்லி ரொம்ப முக்கியமான சேட்லி சூப்டு மூவ் வெரி குயிக்லி. இதில் இருக்கிற ஆன்சர் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ரெஃபர் பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் சரியாக இருக்கும். 53rd வந்து டைவிங். 54 டெஸ்பரேட்ன்றது ஹோப்லெஸ். 55 ஷூட்டிங் அப்படின்றது வந்தீங்கன்னா ரிலாக்ஸிங். நெக்ஸ்ட் 56 கமென்ஸ்டு அப்படின்றது ஆப்ஷன் டி ஸ்டார்டட் ஏன்னா ஆரம்பிக்குது. பினித் தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி பிலோ. பினித்னா பிலோ ஆண்டனிம்ஸ் எபோ ஆண்டனிம்ஸ் பின்னால் கொடுத்துருக்கோம். மாக்கிங்லி டிஸ்ரெஸ்பெக்ட்லி. மேடன் ஃபியூரியஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் மான்ஸ்ட்ரஸ் அப்படின்ற ஹியூஜ் ஆப்ஷன் பி பெருசு மிக பெருசுன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பான்ஸ் ஆப்ஷன் ஏ லார்ஜ் ஸ்பேஸ். 62 பாருங்கள். ரிமெம்பர் ஆப்ஷன் சி ரீகால். 63rd வந்து பெக்கோனிங் ஆப்ஷன் பி காலிங். ட்ராட் ரொம்ப முக்கியமான ரன் சொல்லுவோம். ப்ரீசிபேஷன் கிளைஃப்னு சொல்கிறோம். வெட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 66 வெட் வந்து ஷார்பன். வேம்டு ஸ்ட்ரக் ஃபோர்ஸ்ப்ளி. கேயோஸ் அப்படின்றது கன்ஃபியூசன். சாஸ்ன்னு படி கூட கேயோஸ் கன்ஃபியூசன் குழப்பம் சொல்கிறது தான். கிரஃப்லி சேட்லி.
70 பாருங்க கெய்ஸ்டு லுக்டு. ஹலபலோ 71 ரொம்ப ரொம்ப முக்கியமானது லவுட் நாய்ஸ் செகண்ட் யூனிட்ல இருக்குது. அட்டிக் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்பேஸ் ஆர் ரூம் இந்த ரோப். ஸ்லாமிங் ஷட் ஃபோர்ஸ்ஃபுல்லி 74 பாருங்க நாஸ் பைட் அர்ச்சின்னு சொல்கிறேன். இன்டிடியூலி அப்படின்னு இன்ஸ்டிக்லி இதுவும் செகண்ட் யூனிட்ல இருக்குது. ஸ்ட்ரில் இது ஃபஸ்ட் யூனிட்ல வெரி லவுட் சவுண்ட் நாய்ஸ் கூட கம்பேர் பண்ண. லெஜ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான் ஃபஸ்ட்டு 1 மார்க்கே கொடுத்துருப்பாங்க சினானிம்ஸில். நேரோ ஷெல். டெவோர் அப்படின்னு ஈட் ஈகர்லி ஸ்வாலோட் வேக வேகமாக இருந்து கல்ஃப் கூட மேட்சபிளாக இருக்கும். ஸோ இது ஈட் ஈகர்லி கொடுத்துருந்தா ஈட் ஈகர்லி போடுங்க. நெக்ஸ்ட் ப்ரீனிங்ன்றது கிளீனிங். கவர்டைஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டிமிடிட்டி சொல்லுவாங்க. அப்போ லேக் ஆஃப் பிரேவரி ஆக்சுவலாக லேக் எல்ஏசிக்கு லேக்னா வந்து லட்சம் கிடையாது. லேக்னா பற்றாக்குறை அதாவது தைரியம் இல்லாத. லேக் ஆஃப் பிரேவரி லேக் ஆஃப் போல்ட்னஸ் லேக் ஆஃப் கரேஜஸ் லேக்னாவே பற்றாக்குறை வந்தோம். அம்யூஸ்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் இதான் லாஸ்ட் இயரில் கேட்டிருந்த ஒரு சினானிம்ஸ். அன்கண்ட்ரோல் எமோஷன் லாஸ்ட் இயர் பப்ளியில் கேட்டிருந்தாங்க. ரெண்டிங் அப்படின்னு டியரிங். ஹோல்ஸ்டர் அப்படின்றது ஹேண்டில். ராஃப்டர் அப்படின்றது வந்து பீம். இதில் டவுட்டாக இருந்தால் ரெஃபர் பண்ணிக்க. சஸ்பெக்டட் அப்படின்றது ரொம்ப டவுட்டாக இருக்கிறது ஆப்ஷன் டி. ஹாரிஃபைட் அப்படின்றது பயம். அஃப்ரைட்னாலும் ஃபியர்னாலும் ஃப்ரைட்டன்னாலும் ஸோ ஹாரிஃபைட்னா ஒரே மீனிங் தான் பயம். நெக்ஸ்ட்டு ப்ரெட்டெண்டிங்னா ஆக்ட் பண்ணுறது நடிக்கிறது. அந்த பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட்டெண்ட் பண்ணிட்டாங்க. அசெண்டிங்னா ரைசிங் அது இன்க்ரீசிங் போடலாம். ஸ்கோல்டிங் அப்படின்னு சைடிங் சொல்கிறோம். எக்ஸாக்ஸ்டட் யூஸ்ட் அப் ஆர் வீக்னர். சர்ப்ரைஸ்டு அமேஸ்டு. நெக்ஸ்ட் 93 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெலக்டன்ட் அப்படின்றது வந்து அன்வில்லிங். ஆக்சுவலாக அன்ரிலக்டன்ட் சொல்லும் போது வில்லிங் சொல்லுவோம். ரெலக்டன்ட் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா அன்வில்லிங் சொல்கிறோம். நாட் வில்லிங் கான்செப்டில் கம்பேர் பண்ணுறோம். சாங்க் அப்படின்றது மூழ்கிறது. இம்மர்ஸ்டு ஆர் ட்ராப்டு. டிஃபீட்டட் நிறைய பேர் டிஃபீட்டட்னா ஃபெயிலியர் நினச்சிருக்கீங்க. இல்லைப்பா வெக்ட்ரி ஆர் சக்ஸஸ் அவனை நான் வெற்றி கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது வெக்ட்ரி ஆர் சக்ஸஸ் சொல்கிறோம். ஸ்ட்ரேஞ்ச் அன்யூஸ்வல்னு சொல்கிறோம். அன்யூஸ்வல் நாய் சொல்கிறோம். சீஸ்டு கிராஸ்ப்ட் ஆர் அரெஸ்ட் பண்ணுறது ரெண்டுமே மேட்சபிளாக இருக்கும். ஆன்டிசிபேட் எக்ஸ்பர்ட் ஆர் ஃபோர்ஸ் இதுதான் லாஸ்ட் இயர் பப்ளியில் கேட்டதான் ஆன்டிசிபேட் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ஒரு சிலர் நினைக்கலாம் ஒரே கொஸ்டின் டபுள் ஆன்சர் நீங்கள் ரெண்டுமே படிக்கணுன்ற காரணத்துக்காக கொடுக்குறோம். ஏன்னா சம்டைம்ஸ் எனக்கு ஏதாவது ஒரு வேர்டு தான் ஆன்சராக கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் சம்டைம் 2 ஆன்சர் வருன்றதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம். 99 பாருங்கள். பெயில் அப்படின்னா டிம்னு சொல்கிறோம். ஆன்டனிம்ஸ் பிரைட். பிகைன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக 100 கொஸ்டின் நம்பர் 100 வந்து ராங்காக மார்க் ஆகிடுப்பா. பிகைன் அப்படின்னு ஸ்டார்டட் வரும். கமெண்ட்ஸ் ரெண்டுமே மேட்சபிளாக வரும். திருப்பியும் சொல்கிறேன் கொஸ்டின் நம்பர் 100 வந்து ஸ்டார்டட் ஆர் கமெண்ட்ஸ் ரெண்டுமே மேட்சபிளாக பிகைன் ஆரம்பிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டனிம்ஸ் சூத்திங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸிங் சினானிம்ஸ். ஆன்டனிம்ஸ் வந்து பர்னிங். பிளைன்டிவ்லி நான் சினானிம்ஸ் சொல்லி ஆன்டனிம்ஸ் சொல்கிறேன் காதில் வாங்கிக்கிங்க. பிளைன்டிவ்லி நம்ம சொல்கிறது நமக்கே தெரியும். சேட்லி சொல்ல ஆன்டனிம்ஸ் வந்து ஜாய்ஃப்லி. ஆன்டிசிபேட் அப்படின்றது எக்ஸ்பர்ட் அப்போ அன்எக்ஸ்பெக்ட். டெஸ்பரேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹோப்லெஸ். ஆன்டனிம்ஸ் ஹோப்ஃபுல். கவர்டைஸ் அப்படின்றது லேக் ஆஃப் பிரேவரின்னு சொல்லுவோம். டிமிடிட்டி சொல்லுவோம். கரேஜஸ்லி. கமெண்ட்ஸ்டு நமக்கே தெரியும். ஸ்டார்டட் சொல்லுவோம். எண்டட். பீனித் பிலோ சினானிம்ஸ். ஆன்டனிம்ஸ் வந்து எபோ. மாக்கிங்லி டிஸ்ரெஸ்பெக்ட்லி சினானிம்ஸ். ஆன்டனிம்ஸ் ரெஸ்பெக்ட்லி. மான்ஸ்ட்ரஸ் யூஜின்னு சொல்லுவோம் சினானிம்ஸ். ஆன்டனிம்ஸ் டைனி. வெட் ஷார்பன் சினானிம்ஸ்னா ஆன்டனிம்ஸ் பிளண்ட். ஹார்ட்லி அப்படின்றது அரிதாக. செல்டம் அக்கேஷனலி ரேர் அதோட ஆன்டனிம்ஸ் ஆல்வேஸ். ரிமெம்பர் ரீகால் சினானிம்ஸ் சொல்லுவோம். ஆன்டனிம்ஸ் ஃபர்காட். கர்ஸ்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ்ட். அண்ட் சஸ்பெக்டட் அப்படின்றது ட்ரஸ்ட். ஏன்னா டவுட்டட் சினானிம்ஸ். ஆன்டனிம்ஸ் வந்து நம்பிக்கை வைக்கிறது. ரேபிட்லி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக. அப்போ ஸ்லோலி சொல்கிறது. கிராஜுவலி சம்டைம் மேட்சபிளாக இருக்கும். நீங்கள் ஸ்லோலி போடும். இண்டிக்னன்ட் அப்படின்னு ஆங்கர் சினானிம்ஸ். ஆன்டனிம்ஸ் வந்து காம். ரெலக்டன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அன்வில்லிங் சினானிம்ஸ். ஆன்டனிம்ஸ் வந்து வில்லிங் ஆர் ஈகர். யாங்க்டு புல்லுடு சொல்லுவோம். ஆன்டனிம்ஸ் வந்து புஷ்னு கம்பேர். டெவோர் அப்படின்னு ஈட் ஈகர்லி சினானிம்ஸ். ஆன்டனிம்ஸ் வந்து சீவ். அதுக்கு பிகைன் அப்படின்றது வந்து நமக்கு ஸ்டார்டட் ஆர் கமெண்ட்ஸ் ஆன்டனிம்ஸ் எண்டட். நெக்ஸ்ட் வந்து சீஸ்டு கிராஸ்பட் ஆர் ஸ்நாச்டு சொல்லுவோம் சினானிம்ஸ். ஆன்டனிம்ஸ் ரிலீஸ்டு. டிலைட்ஃபுல் அப்படின்றது நமக்கு தெரியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அப்போ ஆன்டனிம்ஸ் சாரஃபுல். சாங்க் அப்படின்றது வந்து பார்த்தா மூழ்குனா அப்போ ஃப்ளோட்டட் இம்மர்ஸ்டு தான் சினானிம்ஸ். ஆன்டனிம்ஸ் வந்து ஃப்ளோட்டட். எக்ஸாஸ்டட் அப்படின்றது வீக்னஸ்னா நமக்கு ஆன்டனிம்ஸ் எனர்ஜெட்டிக். ஃபார்வர்டு நமக்கு தெரியும் பேக்வேர்டு. ஸ்கோல்டிங் ப்ரைசிங் என்கரேஜிங். அசெண்டிங் டிசெண்டிங். 128 ஹார்ஸ் அப்படி ரஃப் சொல்லுவோம். ஆன்டனிம்ஸ் ஸ்மூத். பெயில்ன்றது டிம். ஆன்டனிம்ஸ் வந்து பிரைட். அஃப்ரைடு ஆன்டனிம்ஸ் வந்து கரேஜஸ் சொல்கிறோம். அஃப்ரைட்னா பயம். கரேஜஸ் தைரியம். கிராஜுவலி அப்படின்னு ஸ்பீடிங் ஆர் சடன்லி. கிராஜுவல்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சடன்லி மேட்சபிளாக இருக்கும். 132 பாருங்கள். சாரிங் அப்படின்றது ரைசிங் சொல்லுவோம். அப்போ ஆன்டனிம்ஸ் வந்து ஃபாலிங். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கம்பேர் பண்ணுறோம். டெஸ்பாண்டன்ட் அப்படின்றது நம்பிக்கை இல்லாத சொல்லுவோம். ஆன்டனிம்ஸ் வந்து ஹோப்ஃபுல் கம்பேர் பண்ணுறோம். இண்டிபெண்டன்ட் அதாவது ஃப்ரீடமாக இருக்கிறது. ஆன்டனிம்ஸ் ஸ்லேவரி அதாவது அடிமை. ஜாயஸ்ன்னு சொல்லுவோம். ஆன்டனிம்ஸ் வந்து சாரோஃபுல். ஏன்னா டிலைட்ஃபுல் வந்து சினானிம்ஸ். சர்டைன் அப்படின்னு ஷூர் சொல்லுவோம். ஆன்டனிம்ஸ் அன்ஷூர். ஆப்டிமிஸ்டிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்பிக்கை உள்ள. அப்போ ஆன்டனிம்ஸ் வந்து பெசிமிஸ்டிக். ஃப்ளோட்டிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இம்மர்சிங் சொல்லுவோம். ஆன்டனிம்ஸ் சிங்கிங். ஏன்னா ஃப்ளோட்டிங் மிதக்கிறது. அப்போ சிங்கிங் வந்து மூழ்கிறது. என்ஸ்லேவ்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அடிமை. அப்போ ஃப்ரீடம். ஆனர் வந்து டிஸ்ஆனர். பிசிக்கலி நமக்கு மென்டலி. கான்ஃபிடென்ட் வந்து டிஃபிடென்ஸும் கம்பேர் பண்ணலாம். டவுட்ஃபுல் ரெண்டுமே சொல்லலாம். ஸோ ரெண்டுமே ஒரு டிஃபிடென்ஸ் ஆர் டவுட்ஃபுல். ஸ்ட்ரென்த் வீக்னஸ்.
எசென்ஷியல் இம்பார்ட்டன்ட் நெசசரி சினானிம்ஸ். ஆன்டனிம்ஸ் வந்து அன்னெசசரி இன்எசென்ஷியல் சொல்லுவோம். ஹாரிஃபைட் அப்படின்றது வந்து பயத்தில் சொல்ல ஆன்டனிம்ஸ் அன்அஃப்ரைட் சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்மூத் அப்படின்றது நமக்கு இது ரஃப். ப்ரெட்டண்டிங் ஆக்டிங் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் ஜென்யூன். சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வெக்ட்ரி ஆர் டிஃபீட் சொல்லுவோம் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் அன்சக்ஸஸ்ஃபுல். அட்டென்டிவ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப லைவியாக இருக்குது ஆன்டனிம்ஸ் இன்அட்டென்டிவ். ஓவராலாக இதில் 151 மார்க் கொடுத்துருக்கோம். இந்த 151 மார்க்கும் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு மட்டும் இல்லைப்பா, கோட்டேலி அதுக்கப்புறம் ஆஃப் ஏலி நெக்ஸ்ட் ரிவிஷன் ஃபைனலாக பப்ளிக் வரைக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் லிங்க் இதில் 14 பேஜஸ் இருக்குது. நான் 8 பேஜாக கன்சிஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு கண்டிப்பாக டிரைவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆன்சர் ஃபுல்லாக நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கங்க. இதில் இருக்கிற ஆன்சர் ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டி தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான அந்த வீடியோ தான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மந்த் கண்டிப்பாக ஃபஸ்ட் மிட்டம் இருக்குது. நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்தா ஃபஸ்ட் மிட்டமுக்கு எதை மட்டும் படித்தா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் சயின்ஸில் எது படிக்கணும், எஸ்எஸ்ல தமிழ் மீடியம் இங்கிலீஷ் 2 மீடியம் 2 மார்க் எது படிக்கணும், 5 மார்க் எது படிக்கணும், 8 மார்க் எது படிக்கணும் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். தமிழுக்குமே அப்லோட் பண்ணியிருக்கோம். 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ எந்தெந்த சம்மை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ எல்லாமே நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் அப்லோட் பண்ணுறோம். தொடர்ச்சியாக நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் to our channel GR Success STC. Thank you all my dear students. Study while study, play while play அடிக்கடி சொல்லுவோம். படிக்கிற நேரத்தில் படிங்க, விளையாடுற நேரத்தில் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அட் த ரைட் டைம் அட் த ரைட் சாய்ஸ்ன்னு சொல்கிறது 10th ஸ்டாண்டர்ட் வந்து உங்களோட திறமையை காட்டுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பு நல்லா பயன்படுத்திக்கங்க. கண்டிப்பாக நான் திருப்பி சொல்கிறேன், ஷூராக நீங்கள் வரக்கூடிய ஃபஸ்ட் மிட் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கு ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த ஃபஸ்ட் மிட் எக்ஸாமினேஷன். ஓகே, பாய், தேங்க்யூ.